வாங்க நம்ம மனசோட ஆழத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். நம்ம எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு அலை மாதிரி. அந்த அலைகளுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிற அந்த அமைதிய பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்லேருந்து எடுத்தது. இது பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஞானத்துளி. நம்ம மனச ஒரு புதுவிதமா பார்க்கறதுக்கு இது ரொம்பவே உதவும். ஒரே ஒரு நிமிஷம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மனசு எப்பவாச்சும் ஒரு செகண்ட் கூடவாச்சும் முழுசா அமைதியா இருந்திருக்கா, இல்ல எப்பவும் அலைகள் மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குதா? சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இங்க நாம பார்க்க போற முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் மனம் ஏரி உவமை. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள அவ்ளோ ஆழமான விஷயம் இருக்கு. இந்த உவமைய இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு ஏரிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட மேற்பரப்புல இருக்கிற அலைகள் தான் நம்மளோட அன்றாட எண்ணங்கள். அந்த ஏரியோட மொத்த நீர்ப்பரப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட மனவழி. சரி, அப்போ அந்த ஏரியோட தர, அதுதான் நம்மளோட உண்மையான ஆன்மா, அதாவது நம்மளோட சுயம். இப்போ இந்த ஓமையில இருக்கிற முக்கியமா சிக்கலே இதுதான். எப்படி ஒரு ஏரியில அலைகள் அடிக்கும்போது அதோட அடிப்பகுதியை நம்மால பார்க்க முடியாதோ, அது மாதிரிதான் நம்ம எண்ணங்கள் நம்மளோட உண்மையான ஆன்மாவ நம்ம பார்வையிலிருந்து மறைச்சிடுது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம சிந்தனைகள் நமக்கு உதவுற ஒரு கருவி மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல அதுவே நமக்கு ஒரு பெரிய தடையா கூட மாறிடுதுங்கிறது தான். அப்ப சரி, இந்த மன அலைகளை நாம எப்படித்தான் அமைதிப்படுத்துறது? இதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற பதில் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம். ஆமா, நாம நினைக்கிற மாதிரி இது அவ்ளோ சுலபமான காரியம் இல்ல. சொல்லப்போனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மனசை அமைதிப்படுத்துறது கஷ்டங்கிறத தாண்டி அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லுது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வரிய மட்டும் கேளுங்க. உலகத்துல எல்லா அற்புதங்களும் சாத்தியம்தான், ஆனா மனசு அடக்குறது இருக்கே, அதுதான் எல்லாவற்றையும் விட ரொம்ப கடினமானது. அப்போ இவ்ளோ கடினமான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு என்னதான் வழி? ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. முதல்ல மேலோட்டமா வர்ற எண்ணங்களை காலி பண்ணணும். ரெண்டாவது, உள்ள ஆழத்துல பதிஞ்சிருக்கிற விஷயங்கள்லாம் மேல வர்றதுக்கு அனுமதிக்கணும். கடைசியா மனசுல ஏற்படுற எல்லா விதமான மாற்றங்களையும் ஒட்டுமொத்தமா நீக்கணும். இதோட முடிவு என்ன தெரியுமா? எப்போ மனசோட எல்லா அலைகளும் முழுசா நிக்குதோ அப்போ மட்டும்தான் உண்மையான அமைதி கிடைக்கும். இங்க பாதி அமைதிக்கெல்லாம் இடமே இல்ல. அப்பாப்பா, இவ்ளோ கஷ்டமான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா அதுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? அந்த உச்சக்கட்ட வெகுமதி என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த பரிசு இதுதான். மனிதன் பேரின்பத்தில் திளைக்கிறான். இது வெறும் அமைதி மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு முழுமையான ஆனந்த நிலை. ஆனா யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய சவால நம்மளோட சொந்த முயற்சியால மட்டுமே ஜெயிக்க முடியுமா? இதுக்கு ரொம்ப பணிவான ஒரு பதிலையும் இந்த ஆதாரம் சொல்லுது. கடைசியில இந்த மகத்தான பயணத்துக்கு இறைவனோட அருளும் தேவைப்படலான்னு சொல்லுது. அதனால்தான் தாயுமானவரோட இந்த ஜெபத்தோட இத முடிக்கிறாங்க. இறைவா, உன்னுடைய அருளால நான் இதை அடையறதுக்கு அருள் பண்ணு. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த உவமைய உங்களுக்கே பொருத்தி பாருங்க. உங்க மனசு ஒரு ஏரின்னா இன்னைக்கு அங்க வானிலை எப்படி இருக்கு? புயல் அடிக்குதா இல்ல அமைதியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.